ஏரி, குளம், குட்டைகளில் காவிரி தண்ணீர் செல்லும் வரை வண்டல் மண் எடுக்கலாம் என்றும் அதற்கு எவ்வித தடையும் கிடையாது எனவும் அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். டெல்டா பகுதிக்கு பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இதனை அமைச்சர்கள் கே.என். நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மெய்யநாதன், டி.ஆர்.பி. ராஜா மற்றும் திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு விதை, நெல் மற்றும் பூக்களை தூவி தண்ணீரை திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் கே.என். நேரு, காவிரி வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆறுகளுக்கு டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாகவும், தற்போது வழங்கப்படும் தண்ணீர் நடப்பில் உள்ள குறுவை சாகுபடிக்கும், நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கும், ஏரி, குளங்களில் நிரப்புவதற்கும் மற்றும் ஆடிப்பெருக்கை கொண்டாடுவதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். கடைமடைக்கு 5 நாட்களில் தண்ணீர் சென்றடையும் என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார்.